டேட்டா டைப்ஸில் நம்பர் டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ நம்பர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 15ன்னு ஒரு வேல்யூ. இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கும் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே. இது எந்த டேட்டா டைப்பில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் 1 கொடுத்தேன்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் நம்பர்ஸில் இது வந்து ஜென்ரல் டேட்டா டைப்பில் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்பர் டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறேன். நம்பருக்கு சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள், நெகட்டிவ் நம்பர் வேணுமா, இல்லை டெசிமல் பிளேசஸ் என்ன, 2ஆ 3ஆ, இல்லை என்ன டெசிமல்ஸ் கொடுக்க போகிறீங்கன்றது கேட்கும் உங்களுக்கு. எனக்கு 3 டெசிமல்ஸ் வேணும், இல்லை 2 டெசிமல்ஸ் வேணும், என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை டெசிமல்ஸ் வேண்டாம் அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக 0 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெசிமல்ஸ் பாயிண்ட் வந்து கேட்கும் உங்களுக்கு. இதுதான் நம்பர் டேட்டா டைப். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் காமிக்குதா, இதுதான் நம்பர். சப்போஸ் இதில் ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் காமிக்கும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட்டுக்கும் நம்பருக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது நம்பர் டேட்டா டைப்.